பணியாரம் 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 விட்டுக்கோ. பணியாரம் 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 விட்டுக்கோ. பணியாரம் 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 பணியாரம். காய்ஸ் பாருங்க, எல்லாரும் டிப்டாப்பாக வெளிக்கிட்டு ரெடியாக இருக்காங்க. பாருங்களேன், சம்மந்தம் இல்லாமல் சொக்கா கலரும் மஞ்சள் ஷூவும் போட்டு எல்லாம் ரெடி ஆகிருக்காங்க. த ஒன்லி ரீசன் இன்னைக்கு ஒரு நடன கச்சேரி நடக்க போகுது. நம்ம டான்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இது என்ன மாதிரி டான்ஸ்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆல்ரெடி இதே டைப் ஆஃப் வீடியோ ரொம்ப மாதங்களுக்கு முன்னுக்கு பண்ணியிருக்கோம். இது அதே மாதிரி ஒரு விஷயம் தான். நம்ம உலகத்தில் நம்ம மட்டும் கிடையாது, சக டான்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கிரிஞ்சி டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அதில் ஒரு 7 பேரை சலிச்சு த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு எடுத்து வந்திருக்கோம். அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆட போகிறாங்க. அதை பார்த்து நம்ம அப்படியே அவங்கள நம்ம குருவாக ஏற்றுக்கிட்டு அவங்க ஆடுறத அப்படியே நம்ம ஆட போகிறோம். அவங்க 7 பேர், நாங்கள் 3 பேரும் ரவுண்டாக 10 பேரும் இன்னைக்கு கிரிஞ்சி டான்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிரிஞ்சி டான்ஸ் சேலஞ்ச். இப்போ பார்த்தீங்கன்னா டான்சர்ஸ் 3 பேரும் ரெடியாக இருக்கோம். இப்போ அங்கே ஒரு பாட்டாக போட போகிறோம். அங்கே பார்த்து ஆட போகிறாங்க. எப்பயுமே அம்மா ஃபர்ஸ்ட், நான் செகண்ட், மிஸ்டேக் தேர்ட். இந்த வயசு வாரியா இவருக்கு வயசு இன்னொன்னு யாரை பார்த்து என்ன சொல்கிறேன், ஆடுற திறமை வாரியா அப்படின்னா இவர் 118வது இடத்துல தான் இருக்கிறார். பரவாயில்லன்னு முதல் இடம் கொடுத்துருக்கு. ஸோ இவர் வயசு வாரியா பாட போகிறோம். ஈஸியானதுல இருந்து ஆரம்பிப்போம். இருக்கிறதுல இதான் ஈஸி. ஆனால் இதுக்கு பாட்டு கிடையாது. அவன் என்ன நினைச்சு ஆடுனானோ தெரியல, அவனே பாட்டு போடல, அவன் சும்மா ஆடிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து நீங்க ஆடுனா அவ்வளவுதான். ரெடியா? ரெடி? அதை பார்த்து அப்படியே ஆடணும். Your time starts now. அவன் நல்லா பண்ற மாதிரி இருக்கு. அவன் ஆடிட்டு அப்புறம் சவுண்ட் போடுவான் போல இருக்கு. ஆனா அதை நேர்ல பார்க்கவே கண்டறாவியா இருக்கு. அடுத்து செகண்ட் வந்து இப்ப நானு உங்க வீட்டு பிள்ளைய மன்னிச்சு இந்த டான்ஸ் ஏத்துக்கிறேன். உங்க வீட்டு புள்ளன்னு சொன்னதுக்கே மன்னிக்க போடா. போய் அப்படி போய் உட்காரு, இப்படி போய் உட்காரு, அங்க போய் உட்காரு. நீங்க சட்டை போட்டுலாம் கலப்பி விட்டுருங்க. ஸ்டைலா இருக்கு, ஸ்டைல். ரெடி? ரெடி. முதல்ல அவன் கேமரா கிட்ட இருந்தா வருவான். நம்ம எல்லாம் பண்ணாலும் பெர்ஃபெக்ட்டா பண்றது. ஆக்சன். அப்படி இருக்கு. பர்பாடா. ஓ அப்படியே இருக்கு பர்பாடா. இதுக்கு பாட்டு இல்ல, நம்மளே பாட்டு போடுவோம். இவன் மிஸ்டி ஆடும்போது நான் பாடுறேன் பாருங்க. ஓகே, இப்போ மிஸ்டி ஆடுவாங்க. மிஸ்டிக்கு மட்டும் ஸ்பெஷலா பாட்டு பாட போறேன். அப்படியே ஒட்டும் பாருங்க. Your time starts now. பல்வானந்தா 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 பல்வே பல்வானந்தா 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 பல்வே பல்வானந்தா 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 பல்வே. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. இதுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு எப்பயுமே ஈஸியாக தான் இருக்கும். இனி வர்றதுக்கெல்லாம் பாட்டு வருது. ஸோ இந்த பையன் மட்டும்தான் பாட்டு இல்லாமல் நமக்கு காப்பிரைட் இஷ்யூ வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பாட்டை தான் மனசுலேயே பாடிக்கிட்டு ஆடி இருந்தார். நம்ம அதுக்கு ஒரு பாட்டை போட்டு ஆடிவிட்டோம். இப்போது 7வது ரவுண்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ரவுண்டை முடிச்சாச்சு. இப்போ லெவல் 2. அப்படி ரெடி ஆகணும். அதுக்கப்புறம் அப்படி வரணும். அது பிரபுதேவோட ஸ்டெப். அப்புறம் திரும்பி நின்றாங்க. இப்போ நான் போடுறேன் பார்த்துக்கிட்டு அப்படியே ஆடணும். ப்ராக்டிஸ் எல்லாம் எவ்வளோ உட்காரு. மிஸ்டி எப்பயுமே எப்படி அம்மா ஆடும்போது இந்த பக்கம் ஹெவியாக பக்கம் பண்ணி கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ரெடியா? பிரபுதேவா மாஸ்டர் ரெடி? இதுவும் கஷ்டமெல்லாம் கிடையாதுங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. இப்போ போக தான் கஷ்டமானதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். சரி,
இது அவர் எந்த பக்கம் நிற்கிறாரு? அதெல்லாம் கரெக்டாக இருக்கு. ரெடி ஸ்டார்ட். என்னங்க இவ்வளோ ஈஸியாக இருக்கு? இவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல? இது தெரிஞ்சதுன்னா சின்ன வயசுல ஆடி இருக்காங்க. அதான் இப்போ நானும் அம்மா ஆடிட்டோம். கஷ்டமான டான்ஸ் கூட ஈஸியாக இருக்கிற மிஸ்டேக்கு இது தூசி. அந்த ரெண்டோட கதறையாலும் வரப்பாரு. இப்போ பாருங்க, இப்போ ஸ்டார்டிங்ல ஒரு குலுக்கு பாருங்க. சரியா? நான் வந்து இந்த காலையை தூக்குறேன்னா இந்த சைடு திரும்பி இருக்கணும். எவ்வளவு டீடைல் பாத்தீங்களா மிஸ்டேக் கவலை. இந்த காலுக்கு பதிலாக அந்த காலை தூக்கி இருந்தேன்னா இன்னைக்கு நான் பெருசா நொட்டி இருப்பேன் அப்படின்னு பார்த்தா என்ன ஆகி போச்சுன்னா இந்த ரவுண்டுல மிஸ்டேக் அவருக்கு நடந்த போட்டியில் அவர் ஜெயிச்சிட்டாரு. என்ன பண்றது, இன்னைக்கு ஆள் மாறி போச்சு. கால் மாறினதுனால அவர் ஜெயிச்சிட்டாரு. ஓகே, இப்போ நம்ம போறது லெவல் 3. गाइस, இப்போ நாங்க ஆட போறது வந்து ஒரு கப்பிள் டான்ஸ். அதுக்கு கண்டிப்பா ஒரு ஜோடி வேணும். அதுல ஒரு ஜோடியோட டான்ஸ் வந்து ஈஸி, இன்னொருத்தவங்களோடது கஷ்டம். ஸோ அம்மா ஆடும்போது நான் வந்து அந்த மற்ற பார்ட்னராக இருப்பேன், மிஸ்டி எனக்கு பார்ட்னராக இருக்கும், மிஸ்டிக்கு அம்மா பார்ட்னராக இருப்பாங்க. ஸோ இது இப்போ மாறி வரப்போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் நானும் அம்மாவும் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். நான் தான் அந்த கேர்ள், சரியா? இப்போ நீங்க பெர்ஃபார்ம் பண்ணுங்க, அப்புறம் நீ வந்து மிஸ்டேக் கேர்ளா வரல, நீ தான் பையன், நல்லா பாத்துக்க. அருமை. பாருங்க, ப்ராப்பர்ட்டி எல்லாம் இல்லாம ஆட மாட்டாராம். சரி இப்படி நான் சொன்னோனே ப்ளே பண்ணு. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இப்படி நிக்கேன், அம்மா பார்த்துட்டு. அவ அப்படி நிப்பா சும்மா. சண்டை ஓடுறான். இல்ல இப்ப மிஸ்டேக் தான் நீ வருவ. இப்ப லேடிக்கு நான் வரணும் தானே, எனக்கு நீங்க வருவீங்க. गाइस, நான் ரெடி. சேஃப்டிக்கு நான் கண்ணாடியை கழட்டிடுறேன், என்ன இதுல தொப்பி எல்லாம் பறக்குது. ரெடியா? ரெடி. நீ இப்படி நிக்கணும் இந்த பக்கத்துல. நான் அவங்க எப்ப ஸ்டார்ட் பண்றாங்களோ நீயும் பண்ணு. ப்ளே. இப்ப அம்மா பார்ட்னர். இப்போ பாருங்க, நடன சூறாவளி, டான்ஸ் மூக்கு சளி பார்த்துருக்கீங்களா? நடன மூக்கு சளி இவர்தான். இப்போ பாருங்க, நடன மூக்கு சளி ஒழுக போகுது. சரி, அப்பா காய்ஸ், ரொம்ப நாளாக ஆடாமல் இருந்துட்டு இந்த அபூர்வமான ஸ்டெப்பை போட்டோன்னே கால் விரல் சுளுக்குது. அது காலை விட்டுட்டு விரல் மட்டும் சுளுக்கிற மாதிரி ஒரு நடனம் இது.
இப்போ இந்த 3 பேரில் மெயின் டான்ஸராக யார் நல்லா பண்ணது, அந்த சைட் டான்ஸரை யார் நல்லா பண்ணது அப்படிங்கிறதுக்கு மார்க்ஸ் போடுங்க. இப்போ நம்ம எத்தனையாவது லெவலில் இருக்கோம்? லெவல் 4. இப்போ ஒரு அங்கிளோட டான்ஸ் பார்க்க போகிறோம். இவர் இந்தியாவில் அதான் ஒரு அங்கிளோட டான்ஸ் பார்க்க போகிறோம். அது ஒரு அங்கிள் ஆட போகிறாரு. எந்த அளவுக்குன்னா அவரும் மஞ்ச சொக்கா இவரும் மஞ்ச சொக்கா. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, பரோட்டா போடணும். முன்னாடி பின்னாடி பரோட்டா பண்ணி அந்த இடுப்பை நல்லா வளர்ச்சி நினைச்சு பருத்தி வீரர்ல கார்த்தி சொல்ற மாதிரி வளர்ச்சி நினைச்சு ஆடணும். அங்கிள் ரெடியா? ரெடி. கால இடுப்பு. ரெடி. டைம். நான் ஈகரா வெயிட் பண்றது அங்கிளுக்கு இல்ல, இப்போ இந்த ஜங்கிள் ஒரு ஆட்டம் ஆடு பாருங்க, அதை பாருங்க நீங்க. இதுலயும் அங்கிளை ஜெயிக்க வச்சிடாத. ரெடியா? பரோட்டா விடுப்பு. இதுல மிஸ்டி ஒரு மாதிரியா எஸ்கேப் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுல யாரு பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்கங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வர மூச்சு வாங்குதுங்க இந்த டான்ஸுக்கு. இப்போ அடுத்த நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பெரிய ஸ்டார். அவர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவரை இந்த பெரிய ஸ்டாரோட ஒரு பழைய டான்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஒரு முக்கியமான ஸ்டெப்பு அவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷனோட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் அவரை இந்த டான்ஸ் பேட்டிலுக்கு நான் செலக்ட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். அவர் எந்த ஸ்டார், என்ன டான்ஸ் அப்படிங்கிறத பாருங்கள். இது லெவல் 5. இதுதான் கஷ்டம். பல்ல கடிச்சுக்கிட்டு ஆடுங்க. அந்த ஜல்ஸ் ஆடும் போது பயணம் ஈஸி தான். ஃபர்ஸ்ட் சோப் போட்டு குளிக்கணும், அப்புறம் இப்படி அதுக்கப்புறம் நீந்தணும். சரி ரெடியா? ஷுவரா? ரெடி. ஏன்னா இந்த டான்ஸ் கொஞ்சம் கஷ்டம். டான்ஸர் அப்படி ஸ்டார்ட். இப்போ சைடுல guys, sorry to say ஐயா வின் பண்ணிட்டாரு. டாக்டர் திவாகர் தான் இந்த ரவுண்டோட வின்னர். நாங்களே ஒத்துக்கிறோம். இப்போ பாருங்க, திவாகரே ஒண்ணுக்கு போற அளவுக்கு பயப்படக்கூடிய ஒரு டான்சர். ஐயோ நான் மிஸ்டேக் நினைச்சு இன்ட்ரோ சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, திவாகர் அவருக்கே டான்ஸ் சொல்லி கொடுத்த ஒருத்தர். ஆமா. அடுத்து ரெடியா? ஆட போகிறார். ஸ்டார்ட். எப்படி ஒரு அளவுக்கு மேட்ச் பண்ணிட்டேனா? சூப்பரா இருந்துச்சு. இப்போ நீங்களே அவளோட எதிர்பார்த்து கேட்கும் திவாகர் டான்சர் ரெடி? ரெடி. गाइस அவன் ரவுண்ட்ல சொதப்பிட்டு அந்த பக்கமே நல்லா ஆடிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த அந்த ஜல்சா கோலியை மட்டும் ஒரு பாடி காட்டுவாரு பாருங்க. இரு நான் பாட்டை போட்டுறேன். இருக்கு, எனக்கு இப்பதான் ஒன்று ஞாபகம் வருது. நீ போ. गाइस எங்க வீட்டோட 2 பெரிய டான்சர்ஸ் இப்ப டான்ஸ் பண்ண போறாங்க பாருங்க. இந்த கண்கொள்ளா காட்சி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது.
இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதுனால பார்க்க முடியுது. ரெடி? ரெடி. guys எப்படி ஜல்சா கோலி டான்ஸ் எப்படி இருந்தது? உங்களுக்காக இந்த ரவுண்டில் இவரோட அம்மாவோட அந்த ஃபைனல் ஸ்டெப்புக்காகவே அதை நாங்கள் மறுபடியும் ஆட வச்சு காட்டியிருக்கோம். இப்போ வந்து இது ஒரு தாத்தா ஆட போகிறாரு. ஸோ எங்ககிட்ட ரெண்டு தாத்தா இருக்காங்க. தாத்தாக்களுக்கும் போட்டி நடக்க போது நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது ஒரு விதமான டான்ஸ். இது பிரேக் டான்ஸா என்ன டான்ஸுங்கிற பேர் நம்ம தான் இனிமே தான் வைக்கணும். அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. நாங்கள் அதையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியோடு உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, அம்மா ஆடியாச்சு. இப்போ ப்ராப்பர்ட்டியை கொடுங்க. ப்ராப்பர்ட்டி எனக்கு போட்டு விடு. ஓகே, இப்போ அடுத்தவங்க சரியா? அந்த தாத்தாவோட முதல் ஸ்டெப்பை மிஸ்டி எப்படி போடும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு தெரியுமா? மிடில் கிளாஸ் மாதவன்ல வடிவேல் ஆகி போயிட்டு தண்ணி இல்லாமல் வெளியே எப்படி வருவார், அப்போ இப்படி வர்ற மாதிரி மிஸ்டி வந்து அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தது. நல்லா இருந்தது. இதில் யார் தாத்தாக்கு ஈக்குவலாக ஆடின பீத்தா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம அந்த ஃபைனல் ரவுண்டுக்கு வந்துட்டோம். யாரை எடுத்து வச்சுருக்கேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. யாரோ ஒரு நல்ல டான்ஸர் தான் இருப்பார். யார் அவருங்கிறத பார்த்துட்டு கடையை சாத்துவோம். அந்த ஃபைனல் பேட்டிலுக்கு ரெடியா? இது ரவுண்ட் 7. இது இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி. அக்கிளில் கரண்ட் வச்சு ஆடுற மாதிரி ஆடணும். ஸோ இப்போ இதுக்கு பேர் வந்து தாத்தா கரண்ட் டான்ஸ். ரெடியா? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நடுக்கு முன்னாடி போயிட்டு வா. நடுக்கு கரண்ட் வச்சு கரண்ட் வைக்கிறேன். நடுக்கு गाइस இந்த ஹிந்தி பாட்டு யாருக்காவது தெரிஞ்சா என்னன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கு கேக்க. ஓகே, சரி. அடுத்த நடன கரண்ட் சூறாவளி. ரெடி? இப்போ பாருங்க, கரண்ட்டுக்கே கரண்ட் அடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டெப் போட போது கரண்ட் அடிச்ச மாதிரி குலுங்கணும். சரியா? ரெடி? கரண்ட் குலுங்கு நல்லா குலுங்கு. இது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. மிஸ்டோட கமெண்ட் கேட்டீங்களா? இது கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. அதாவது மிச்ச 6 ரவுண்டுலையும் ஆடி கிழிச்ச மாதிரி தான். அப்பா, நாங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண சேலஞ்ச் வந்து இதை விட ஹெவியான டான்சர்ஸ்லாம் இருந்தாங்க. எங்களுக்கு வேர்த்து ஊற்றிச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து டான்சர்ஸ் வீக்கா நாங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டோமான்னு தெரியல. யாருக்குமே பெரிய அளவுக்குள்ள டயர்ட் ஆகலை. தண்ணி கூட குடிக்காம பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஃபோர்ட்நைட் டான்ஸ் சேலஞ்ச் கூட நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் இது வந்து எங்கள் ஸ்டாண்டர்டுக்கு இது கொஞ்சம் லோ தான். இதோட பார்ட் 2ல் பயங்கரமான டான்சர்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வர்றோம். யாரை மாதிரி நாங்கள் ஆடணும் அப்படிங்கிற டான்சர்ஸ் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு இன்ஸ்டாகிராமில் அவங்க வீடியோவை அனுப்பி விடுங்க. நாங்கள் அதை எடுத்து அவங்களோட ஒரு போட்டி போட்டு உங்களுக்கு ஒரு டான்ஸ் பேட்டில் கொண்டு வரோம். இன்றைக்கி நடந்த டான்ஸ் பேட்டில் ஓவராலாக யார் பெர்ஃபார்ம் நல்லா பண்ணாங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லி வின்னர் அப்படின்னு போட்டு அனௌன்ஸ் பண்ணிடுங்க. அவங்களுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டோம். இன்றைக்கி சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை அவிச்சு வைக்கிறோம் அந்த வின்னருக்கு. அவ்வளோதான் எங்களால் பண்ண முடியும். இது மாதிரி ஃபன்னான நிறைய வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் ஃபேமிலி சைனிங் ஆஃப். டேக் கேர்.